அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 75வது சுதந்திர தின விழாவிற்கு நமது மதரசாவின் தலைவர் ஹசரத் பெருந்தையா அவர்கள் தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி தரும்படி என் சார்பாகவும் இந்த ஜாமியாவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதில் நம் அனைவர்களின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஹாஃபிஸ் முகமது அய்யூப் அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى
يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. السلام عليكم. அடுத்தபடியாக இஸ்லாமிய கீதம் முகமது மீரான் அவர்கள் இசைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது, யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள், நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா, இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது, யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை, வங்காளத்தில் நாங்கப்பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை. மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா, இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிவீரா, தாஜ்மஹாலும் குதுப் மினாரும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா. மறைக்க முடியாது உண்மையை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது உண்மையை மறுக்க முடியாது. இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா, இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது, யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று, யாரடா சொன்னது. இந்தியா எங்கள் தாய் நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும்.
தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமது மதரசாவின் ஆங்கில பேராசிரியர் ஃபஹருதீன் சார் அவர்கள் நமக்கு முன்னால் சுதந்திர தின விழாவை பற்றி, அந்த தினத்தை பற்றி ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்துவார்கள். சார் கொஞ்சம் கிட்ட வாங்க. மைக்கு காணிங்கிட்டு மைக் அங்கிட்டு வராது. Respected President and my friends, faculty of this JMS, my dear students and non-teaching employees, I extend my greetings. Assalamu alaikum. Once again start. First of all, I have to tell so many things. Gandhi, Nehru, Patel, Kamarajar, up to Kakkan, everywhere they are publishing the freedom fighters. I do not know why Muslim freedom fighters are omitted. Wonder. I am going to read one by one Muslim freedom fighters who all fought for freedom. Okay? I take Maulana Azad. He is a senior politician. After India's independence, he was the first education minister. His birthday is 11/12/88. It is celebrated as a education day all over India. He is a great supporter of Gandhiji. He was awarded Bharat Ratna Award. He openly attacked Britishers. He has published a Urdu paper named Al Hilal. Through this paper, he emerged all the Indians through struggle and politics. Nehru, Azad, Patel is discussed. So many institutions are named after him. Abdul Kalam Azad Medical College, National Institute of Technical Bhopal, National Library attached to Muslim University. He celebrates one of the founders of Jamia Millia Islamia. Nehru praised him to the skies. He is a brave gentleman, product of excellent culture. And Gandhi remarked as a culture of Plato, Aristotle and Pythagoras. Next I take another Muslim freedom fighter, Dr. Zakir Hussain. He is a great freedom fighter. He is the third president of India and first president of Muslim. This highest national award also was given to him. One important fact is that he recited Holy Quran at the age of 3. You won't believe. Then Aligarh Muslim University, Ilayangudi Arts College, all these are running under his name. The president, in his presidential address, he said, India, the whole India is my family and the people of India are my family friends. Like that he said. He died while he was in service. Then I take Syed Muhammad Sharfuddin. He belonged to Bihar state. He is a Unani doctor. When Gandhiji announced salt movement, Sharfuddin joined and Gandhi worked independence. Sharfuddin was kept in jail where our Gandhi was imprisoned. Both Gandhi and this man, Sharfuddin, in the same jail. He is a doctor, so he gave treatment in the jail for Rajendra Prasad, the first president. Then I take Pir Ali Khan. He is an important freedom fighter. He decided to attack Britishers with 200 supporters. They started to attack, and while crossing of this firing, all the candidates are killed. But anyway, Pir Ali proved that
our birth is after all one incident. At the same time, our death is a history. Like that he proved. Then Allah Baks is our full name is Allah Baks Muhammad Umar. When Muhammad they started Quit India, Allah Baks through all the titles given by British, that is Khan Abdul Khan Bahadur title and knighthood title, he threw and he was a minister, but he was getting only 400 rupees. Then I take Khan Abdul Ghaffar Khan. His nickname is Bacha Khan. He is also known as Frontier Gandhi. He is one of the major figures of freedom struggle. He met Mahatma Gandhi, joined politics, he terrible activist, British rule. He is a spiritual leader, he took part in. Then Tipu Sultan, he is called the Tiger of Mysore. He vigorously opposed the Britisher. He was so courageous in every mood. He helped to lot. He is a Hindu also. He joined, constructed a very big library. His father Hyder Ali also is a freedom fighter. He died out of cancer. But once Sultan remarked Tipu Sultan, instead of living as a slave for 100 years, I can live as an independent man for one day. Like that he said. Then when I start mentioning the Muslim freedom fighters, it is my duty to mention Allama Iqbal. Allama Iqbal, the spiritual father of Pakistan, a poet, a philosopher. He studied in law. His lecture was poetical aspect. He influenced religious, social activities. The whole family of Farooq deeply involved in struggling and freedom fighter. Another Muslim freedom fighter, Sheikh Abdullah. He also is called the Lion of Kashmir. He was ever seen in the heart of Nehru. A number of Muslims had several clutches of Britishers. Muslims used to masjid to pray. When Imam was addressing about Indian freedom, that under British, one British man shot in the masjid itself. Thus, thousands of freedom fighters were getting jailed every day. Ashraf Ali stopped fighting legal battles. He was also jailed alongside Jawaharlal Nehru, as he was serving as Indian representative, also died. A postal stamp was issued in honor of that this man in 1988. If you refer to history, a female freedom fighters are also coming. A number of female fighters named, I am going to list Begum Ashraf Mahar. She is a wife of Wajid. After he was banished to Bengal, but after his banishment, he took his wife took charge and challenged the British, especially for opposing the destroying the religious places. Her main motive is to save India. Another lady, she is Abudi Bana Begum. She is simply called Bhima. She entered politics. On getting the Gandhi's advice, she discarded all the British rules. She encouraged don't buy British goods, come for Swadeshi goods, like that. Then Amma Amjad Begum comes. She joined with Gandhi, his only lady woman, All India Muslim League. Gandhi is displayed as a brave woman for a courageous man. Then Asghari Begum, she was challenging the Britishers. The Britishers captured but burnt alive. She was always revolutionary and independent. Then Habiba, another unforgettable lady who fought a fire. She challenged the Britishers. She belonged to Muslim Gujar family. The Britishers captured her and hanged along with her 11 female warriors. Thus, by SALT movement, non-violent movement, Quit India movement, their dedication and by their sacrifice, we got the freedom and we live happily. Another thing I have to tell you, most of the things we have contributed for the freedom of India so several times. First, this flag itself was designed by one Muhammadan lady by name Surega Fishiyama. Surega Fishia. Then ship, in case of they have 1 lakh. In those times, the auction, this man gave
name Habib, yeah, sorry, thank you. Habib, he gave 1 lakh. 1 lakh in those times. 1 crore. 1 crore. The Britishers even were afraid of Habib. Yeah, Britishers themselves, they said, if you are really want to relieve from the disease, the medicine Habib is enough for us. Like that they told. When Britishers left India, what did they tell, India is our country. Like that he told and went. Now we live happily. Sorry. பார்க்குற மாதிரி அங்கிட்ட எந்த கையை கொடுங்க மாறிக்கு திருப்பி விடுங்க இப்பொழுது ஹசரத் பெருந்தை அவர்கள் சுதந்திர தின விழாவை பற்றி நமக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையால் இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டில் நாம் எல்லாம் இருக்கிறோம். 75வது பவள விழா இந்தியா முழுவதும் அல்ல, இந்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காட்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் என்பது லேசாக கிடைத்த ஒன்று அல்ல. எப்படி நமக்கு ஈமான் சங்கைக்குரிய சஹாபா பெருமக்களுடைய தியாகத்தின் மூலமாக கிடைத்ததோ அதுபோன்றுதான் இந்த இந்திய சுதந்திரமும் மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக வேண்டி இந்த இந்திய துணைக்கண்டத்திலே வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நமது இஸ்லாமிய சகோதரர்கள்தான், இஸ்லாமிய சொந்தங்கள்தான் தங்களுடைய இரத்தங்களை சிந்தி இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் அனைத்தும் வரலாற்றில் மறைக்கப்பட்டுவிட்ட நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக வேண்டி யார் தியாகம் செய்தார்களோ அவர்களை இந்தியா கேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 95,300 பேர்களில் சுமார் 61,945 பேர்கள் முஸ்லிம்கள் என்பதை யாராலும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சுமார் 65% முஸ்லிம்கள் தான் இந்த சுதந்திரம் அடைவதற்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தியவர்கள், தங்களுடைய உயிரை பணயம் வைத்தவர்கள், தங்களுடைய பொருளை இதற்காக வேண்டி செலவு செய்தார்கள், தங்களுடைய நேரத்தை இதற்காக வேண்டி செலவு செய்தார்கள். ஆரம்பமாக முதலாக இந்த சுதந்திரத்திற்காக தன் உயிரை நீத்தவர்களில் வங்காள சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய சிராஜுத் தௌலா என்பவர்தான் ஆரம்பமாக இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அதற்கு அடுத்து நமது இஸ்லாமிய சகோதரர்களை நாம் பார்ப்போமேயானால் முகலாய மன்னர்களுடைய ஆட்சியின் இறுதியாக நிறைவாக
பகதூர் ஷா, அவருடைய இயற்பெயர் ஜாஃபர் ஷா, அவர்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட பொழுது ஆங்கிலேயர்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். பர்மாவில் ரங்கூனில் அவர்களை கொண்டு அடைத்து வைத்தார்கள். இந்தியாவிலிருந்து ரங்கூனுக்கு சென்ற பகதூர் ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை இந்த ஆங்கிலேயர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் எதற்கும் அஞ்சாத அந்த அஞ்சா நெஞ்சம் படைத்த பகதூர் ஷா அவர்களை ஜெயிலில் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த ஜெயிலில் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் காலை உணவுக்கு ஒரு தட்டில் உணவை கொண்டு வந்து, இது உங்களுடைய காலை உணவு, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று மூடி மறைக்கப்பட்ட தட்டில் தட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அவர்கள் அந்த தட்டை திறந்து பார்த்த பொழுது அவர்களுடைய 2 மகனாருடைய தலைதான் இருந்தது. 2 மகனாருடைய தலை அங்கு இருந்தது, உணவு இல்லை. அவர்கள் கேலியாக உங்களுக்கு உணவு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் 2 மகன்களுடைய தலையை பார்த்த பகதூர் ஷா, ஜாஃபர் ஷா அவர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை, கவலைப்படவில்லை, அதற்காக துக்கப்படவில்லை. அவர்கள் சாதாரணமான நிலையில் இருந்தார்கள். இதை பார்த்த அந்த ஆங்கிலேய தளபதி என்ன கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை, நீங்கள் கவலைப்படவில்லையே, இது உங்களுடைய மகன்களுடைய தலை, கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னுடைய இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட என்னுடைய பிள்ளைகள் இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், அதை பற்றி நான் பெருமைப்படுகிறேனே தவிர நான் கொஞ்சமும் கவலைப்படவில்லை, நான் இதற்காக அஞ்சவில்லை என்று மிகவும் அலட்டுத்தனமான சிரிப்போடு அவர்கள் பகதூர் ஷா இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, இப்படித்தான் அவர்களுடைய கல்வெட்டில், பகதூர் ஷாவினுடைய கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நமது இந்திய துணைக்கண்டத்தை ஆட்சி செய்தவர்களில் பிரதமராக, பாரத பிரதமராக இருந்தவர் ராஜீவ் காந்தி. அவர் ஒரு நேரம் ரெங்கூனுக்கு சென்ற சமயத்தில் இவர்களுடைய பகதூர் ஷா அவர்கள் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மன்னரைக்கு சென்ற இவர் ஒரு வரியை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன வரி தெரியுமா? நாங்கள் சுதந்திர காட்டை சுவாசித்து கொண்டிருக்கிறோம், இதற்கு காரணம் உங்களுடைய இரத்தம்தான் என்று அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த ரெங்கூனில் இவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் இருமுறை சென்றிருக்கிறோம். அதில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகத்தை, அது உருதிலே இருக்கிறது, நான் படித்து பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா பகதூர் ஷா? கடைசியாக அவர் சொல்லி முடிக்கின்ற பொழுது, இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தேன், இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தேன், என்னுடைய சொந்த மண்ணில் என்னை அடக்கம் செய்வதற்கு ஒரு 6 அடி நிலம் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்பதுதான் எனக்கு கவலை என்று அவர் பொறித்திருக்கிறார், அதில் எழுதியிருக்கிறார். அவருடைய மன்னரையில் இந்த வாசகம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய மாணவ சகோதரர்களே, இப்படித்தான் நமது இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்தவர்களெல்லாம் இந்த ஆங்கிலேயர்களுடைய நிலையிலிருந்து இந்த இந்திய துணைக்கண்டத்தை மாற்றுவதற்காக, சுதந்திரம் வாங்குவதற்காக பாடுபட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த உலமா பெருமக்கள் ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆடைகளை அணிவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை வாங்குவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள்.
இப்படியெல்லாம் அவர்கள் ஃபத்துவா கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஆங்கிலேயர்களை முழுமையாக இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர்கள் சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், நமது இஸ்லாமிய சொந்தங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மதுரை மாநகரில் சம்மட்டிபுரம் என்று ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த சம்மட்டிபுரத்தில் கான் சாஹிப் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆங்கிலேயர்களுடைய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். ஆங்கிலேயர்கள் இவரை பார்த்தாலே அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அப்படி ஒருவர் இந்த சம்மட்டிபுரத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருதநாயகம் என்று பெயர், அவர்கள் சொன்ன பெயர். அவருடைய உண்மையான பெயர் கான் சாஹிப், யூசுப் கான் சாஹிப் அவருடைய பெயர். அவரை என்ன செய்தார்கள் தெரியுமா? கண்டந்துண்டமாக வெட்டி அவர்களுடைய உடலை பல இடங்களில் வீசி எறிந்தார்கள். அவரை ஒன்று திரட்டி அவருடைய உடல் சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்மட்டிபுரம் பள்ளிவாசலில் கான் சாஹிப் அவர்களுடைய மன்னரை என்று அங்கு ஒரு மன்னரை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். இப்படி இரத்தத்தை சிந்தியதின் காரணமாகத்தான் இன்று பவள விழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் மட்டுமில்லை என்றால், அவர்கள் சிந்தவில்லை என்றால் நாம் இப்படி சுதந்திரமாக இருக்க முடியாது. இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எல்லோரையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் மறக்கடிக்கப்பட்ட நமது இஸ்லாமிய சொந்தங்களையும் நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களை நினைவு கூற வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த இந்திய துணைக்கண்டத்திற்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்த அந்த மிகப்பெரிய தியாகிகளின் மன்னரைகளை அல்லாஹ் ஒளிமயமானதாக, விசாலமானதாக ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை, தயார் செய்யப்பட்ட அந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த பவள விழா, இந்த சுதந்திர தின விழா, இனி நூற்றாண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியா எல்லா நிலையிலும் வளம் பெற்று சிறப்பாக இன்றைய தினம் இந்த தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நூற்றாண்டில் இந்த இந்தியா உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய நாடாக மாற இருக்கிறது. அது மாற வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த இந்தியா உலகத்திற்கே முன்மாதிரியான நாடாக திகழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அதே சமயத்தில் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டத்திற்கு உட்பட்டு நடக்காமல் சுதந்திரமாக இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நல்ல முறையில், சிறப்பான முறையில், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். शुभ नामे जाने तव शुभ आशा
இந்த 75வது சுதந்திர தின விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தந்த நம்முடைய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், முன்னிலை வகித்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், சிறப்பாக நமக்கு முன்னால் ஆங்கில உரையை நிகழ்த்திய நம்முடைய மரியாதைக்குரிய ஃபஹ்ருதீன் சார் அவர்கள் மற்றும் நீண்ட நேரம் காத்திருந்து இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்ட மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவர்களுக்கும் மதரசாவின் சார்பாக நன்றியை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேசாத ஒரு 5 நிமிஷம் எனக்கு துவா ஓதுவாங்க. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا زدنا ولا تنقصنا واكرمنا ولا تهنا واعطنا ولا تحرمنا وآسرنا ولا تؤسر علينا ورضنا عنك ورضى عنا برحمتك يا أرحم الراحمين. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقنا فهما وتفهيما وكمالا ويقينا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعل هذا جمعنا هذا جمعا مغفورا مباركا. اللهم اجعل جمعنا هذا جمعا مغفورا مرحوما وتفرقنا هذا تفرقا مرحوما برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى اللهم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله عليه அதான்